ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லாயிருக்கும்னு கண்டுக்கிட்டு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் பூஜை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நேற்று நான் வந்து ஷாப்பிங் போயிருந்தேன். அதை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் காமிக்கிறேன், என்ன வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நீங்கள் ரெண்டு சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுலேயும் வந்து நேற்று வந்து கமெண்ட்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அதுக்கப்புறம் என்னோடய யூடியூப் பேமெண்ட்டாக எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து எப்படி யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அதில் எப்படி மணி வரும் அப்படின்னலாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து பேசிக் வந்து தெரியாது அந்த அளவுக்கு. நான் வந்து கார்த்திகா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் மானிட்டேஷனும் வந்து அப்ளை பண்ணேன். எனக்கு தெரியாது. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். முதல்ல வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம ஐடியை வந்து ஓப்பன் பண்ணணும். அந்த ஐடி பாஸ்வேர்டு அதெல்லாமே ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேங்க்கு, ஆதார் கார்டு, பேன் கார்டு இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். எதுவுமே வந்து சொதப்பல் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வீடியோ ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதை பற்றி வந்து வீடியோ எடுக்க போகிறீங்க அப்படின்றது தான் நம்ம வந்து கண்டென்ட்டாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி நேம் வச்சு, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோனா முதல்ல வந்து ஒரு கோல் இருக்கும் யூடியூப்பில் அப்படின்றது 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர். அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மானிட்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து என்னால் வந்து செய்ய முடியல, அண்ணா தான் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரியலை அப்படின்றதுனால என்னால் வந்து செய்ய முடியல. உங்களுக்கு ஒரு வேளை இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், எப்படி வந்து யூடியூப் மானிட்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எல்லாமே A to Z போடுவாங்க. நான் சொல்கிறது கூட உங்களுக்கு புரியாது, அவங்க சொல்கிறது தான் அதிகமாக வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் அதிலேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபோன் ஸ்டாண்ட் வந்து கேட்டிருந்தீங்க. ரேட் எவ்வளோ என்ன இதுன்னு சொல்லிட்டு 250 ருபீஸ் நான் வந்து கொடுத்தது. கம்மியான பட்ஜெட்டில் தான் எனக்கு வேணுன்றதுனால நான் வந்து கம்மியான பட்ஜெட்டில் தான் நான் வந்து ஸ்டாண்ட் வந்து போட்டிருந்தேன். அதோட யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னா, ப்ளூடூத் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே நம்ம வந்து ப்ளூடூத்தை ஆன் பண்ணி அதில் வந்து நம்ம அந்த இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, பட்டன் மாதிரி, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கீழே விழுந்ததுனால அது உடஞ்சிடுச்சு, அது யூஸ் ஆக மாட்டேங்குது. வெறும் ஸ்டாண்ட் மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே பதில் சொல்லியாச்சு. இப்போ வாங்க முதல்ல வந்து நான் எப்படி சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில் வந்து குளித்து முடிச்சுட்டா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு. சாமி எல்லாமே எப்படி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் ரெண்டு சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போதைக்கு வந்து சாமி அறை இப்படி தான் இருக்குது. இது எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ண போகணும். முதல்ல வந்து க்ளீன் பண்ணிடுறேன். ஓகே, இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து சாமி தேவையானது வந்து இங்கே ஒரு 2 திங்ஸ் வாங்கியிருக்கேன். நான் வாங்கினதும் உங்கள்கிட்டயே அதில் காமிக்கிறேன் லாஸ்ட்டில். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். பூ மட்டும்தான் போடணும், அதை வந்து போட்டுக்கிறேன். இது வந்து டேரா பூ. குளிக்கலையா? இது எல்லாமே வந்து சாமிக்கு போட போகிறோம்.
ரெண்டு இருக்குமா? இருக்கு சாமிக்கு அழகு சின்ன சாமி. என் பக்கம் போகும். இப்படிதான் வந்து போட முடியும். அக்கா எடுத்து வச்சுட்டு
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருந்து காட்டுறேன். அப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சாமி கும்பிட்டு வந்தது உடனே பசி எடுத்துக்கிச்சு, சாப்பிட்ருக்கேன். சேமியா உப்புமா பண்ணியிருந்தேன், கொஞ்சம் காரமாக இருக்குது. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகே, நான் சாப்பிட போகிறேன். பார்த்தீங்களா பூ, இங்கே பாருங்க, ஜாஜி பூ அழகாக இருக்குல்ல? நல்லா இருக்குங்களா? 2 சைடுமே இருக்கு. நல்லா இருக்கா? வீட்டுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. மளிகை சாமான் எல்லாமே வாங்கிட்டு வரணும். போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட் ஒன்று வாங்கினேன். ஏன்னா நைட் முழுக்க கொசு கடிச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட் நைட் ஒன்று வாங்கினேன். 100 ரூபாய். தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி, பூண்டு அதெல்லாமே வாங்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு வந்து செஞ்சுருக்கேன். நல்லா அழகாக இருக்குன்னு பாருங்கள். முட்டை குழம்பு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் சாப்பாடு. நேற்று வச்ச குழம்பு வந்து லெமன் ரைஸ் தீச்சி வச்சுட்ருக்கேன். இப்போ வர்றதுக்குள்ளே சமைச்சு முடிச்சிடணும். வர்றதுக்குள்ளே பாருங்கள், சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கு சாப்பாடு. ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, சாப்பிட்ற வரும்போது வந்து சாப்பாடு போடுங்க, அதை காக்க வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி. குழம்பு மட்டும் கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லிட்டு பிளேட்டில் வந்து எடுத்து விட்டேன். இன்னும் தட்டுக்கு வந்து போடல, அவர் வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னமும் வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏற்றுனது காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு விளக்கு ஏற்றிருப்பேன். இன்னுமே அந்த 3 விளக்குமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஹாப்பி. இந்த மாதிரி எப்போவுமே நல்லா எரிஞ்சிச்சு அப்படின்னா வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. உண்மையாக என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து குட்டி ஷாப்பிங் போயிருந்தேன். சாமிக்காக பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருந்தேன். சாமந்தி, அதுக்கப்புறம் வந்து டேரா பூ சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் வந்து ஜாஜி பூ, ஜாஜி மல்லி சொல்லுவாங்க இல்லை, அது வந்து 4 கிலோ வாங்கியிருந்தேன். சாமிக்காக வச்சுக்கிட்டு நாளைக்கு எனக்காக வச்சுக்கிறதுக்கு. ஹஸ்பண்ட் கூட போனேன் அப்படின்னா ஒரு பூவே வாங்க விட மாட்டாங்க, அதனாலேயே. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கிட்ட வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பித்தளையில் வந்து தண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன். இது வந்து மணி வாங்கினேன். டோட்டலாகவே 320 ரூபா, 25 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக வந்து எனக்கு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ட்ரெஸ் வாங்கினேன். இது ட்ரெஸ்ஸுக்குலாம் வேறு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்லா இருக்கு ட்ரெஸ். 550 ரூபா ஃபுல் செட்டு. அதனால் தைக்கிறதை விட நம்ம இப்படி எடுத்துக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக வந்து காட்டன், பியூர் காட்டன் இது. ஆனால் என்ன ஸ்டிச்சிங் தான் கேவலமாக இருக்குது, டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். ஆனால் இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஷால் கூட ரெட் கலர் கூட வரல, பியூர் காட்டன். ஆனால்
பாருங்களேன், கலர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ரெட் கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தேன். பார்க்கலாம் வேர் பண்ணும்போது எப்படி இருப்பாங்க. டபுள் எக்ஸலில் வாங்கினது. ஃப்ரண்ட்டில் வந்து போட்டிக் மாதிரி கொடுத்து இது ஏதோ ஒரு சக்கரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியும். கொடுக்காம இருந்தால் கூட நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லைனிங், தேவையான லைனிங் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 20 ரூபாய் கிடைக்கலாம். எப்போ போனாலுமே வந்து சோம்பு, சீரகம், சேமியா, அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய். இதுவும் 20 ரூபாய் தான். இவ்வளோ கம்மியாக ரேட்டு அப்படின்ட்டு நான் தூக்குங்க நம்ம செல்லத்தை அப்படின்ற மாதிரி 2 சீரக பேக்கெட்டு, ஒரு சோம்பு, சேமியா பேக்கெட் வந்து எடுத்துட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒன்று வாங்கினேன் 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். பாருங்கள், இது வந்து ஜும்கா வாங்கினேன். இது வந்து ஸ்கூல்கிட்ட இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்ற ஒரு மாதிரி டெம்டிங் ஆகிடுச்சு. ஸ்கூல்கிட்ட போயிட்டு 30 ரூபா தான் இது. இது வந்து 10 ரூபா. இது வந்து சாமிக்கு கிருஷ்ணருக்கு காதில் வைக்கிறதுக்காக வாங்கினது. ஜும்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆயுத பூஜைக்கு போட்டுக்கலாம் அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், ஜாஜி மல்லிப்பூ கட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து டேரா பூ, அதுக்கப்புறம் வந்து சாமந்தியை வந்து கட்டிட்டு இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ வந்து அக்கா வீட்டுக்கிட்ட போய் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடணும். இங்கே பாருங்களேன் எப்படி இருட்டாக இருக்குன்னு. மழை வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை பாய் எல்லாருக்கும்.